Exercise 7.6 first sum தான் பார்க்க போறோம். Find the absolute maxima of the function on a given closed interval. சார்புக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. அதுல நம்ம third sum தான் பார்க்க போறோம். third subdivision. ஓகேவா? third subdivision. f of x is equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு closed interval கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். அதாவது மீப்பெரு மற்றும் மீச்சிறு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் given ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா f dash கண்டுபிடிக்கணும். f dash of x கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம x power n என்ன ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன்ல n x power n minus 1. அப்ப என்ன செய்யணும், இந்த x power 4 by 3 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன செய்யணும், n என்னது இங்க 4 by 3 into x power n minus 1. ஓகேவா? minus 3 into இங்க x power 1 by 3 இருக்கு. அப்ப n என்னது 1 by 3 into x power 1 by 3 minus 1. ஓகேவா? இப்ப என்ன செய்யலாம், இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப மீதி என்ன இருக்கும், 8x power 4 by 3 minus 1 என்னது, இந்த 3 LCM எடுத்தீங்கன்னா 4 minus 3 by 3 ஆயிடும். அப்ப 1 by 3 மைனஸ் இங்க என்னது 3 அடிச்சதுனால வேற நம்பர் இல்லாதனால 1 இருக்கு. சோ x power 1 by 3 minus 1 என்னது 1 by 3, இங்க என்னது LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், minus 3 ஆயிடும். அப்ப minus 2 by 3. ஓகேவா? minus 2 by 3 எழுதிடும். இந்த minus 2 by 3 இருக்கு இல்லையா, அதை பாசிட்டிவா மாத்துறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். x 8 power 1 by 3 minus 1 divided by x power 2 by 3. இப்ப நம்ம f dash of x கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணி இந்த x ஓட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப அதை ஈக்குவேட் பண்ணுங்க. 8x power 1 by 3 minus 1 divided by x power 2 by 3 equal to 0. இப்ப என்ன செஞ்சுக்கலாம், இப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. LCM எடுத்து காமன் வேல்யூஸ் வெளியில எடுத்து அப்புறம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், 8x பவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், x பவர் 1 by 3 பிளஸ் 2 by 3 ஆயிடும். 3 by 3ங்கிறது என்னது 1 ஆயிடும். சோ minus 1 divided by என்னது x பவர் 2 by 3 equal to 0. இப்ப இம்ப்ளைஸ் என்னது, ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் ஈக்குவல் டு 0. அப்ப x by 1 by x பவர் 2 by 3 equal to 0ன்னு ஒரு வேல்யூ வரும். அப்புறம் 8x minus 1 equal to 0ன்னு வரும். ஓகேவா? இப்ப டினாமினேட்டர்ல இந்த x இருக்கிறதுனால x வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு நம்ம இது பண்ண முடியாது. f dash of x does not exist for 0. ஏன்னா 1 divided by 0 இன்ஃபினிட்டி வரும் இல்லையா, அப்ப இது f dashக்கு வராது. அப்ப மீதி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், x is equal to 1 by 8. அதை இங்க எழுதிக்கோங்க நீங்க. f dash of x does not exist for x is equal to 0. இப்ப தமிழ்ல எப்படி எழுதலாம், x is equal to 0 எனில் f dash of x காணத்தக்கதல்ல. ஓகேவா? இப்ப x is equal to 1 by 8 ஒரு வேல்யூ இருக்கு. அடுத்தது நம்ம x is equal to 0ன்னு ஒரு வேல்யூ, அது f of x ல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். f dash of x தான் அது என்னது எக்ஸிஸ்ட் கிடையாது. அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இன்டர்வலுக்கு உள்ளார இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். x is equal to 0ங்கிறது என்னது -1ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி 1 by 8ங்கிறதும் என்னதான் இருக்கு, -1ல இருந்து 1ங்கிற லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. அதை செக் பண்ணாதான் நம்ம என்ன செய்ய முடியும், f of x ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. இந்த இன்டர்வலுக்கு உள்ளார இருந்தாதான் இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம என்ன செய்யலாம், f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு வேல்யூஸா இந்த இன்டர்வல்ல இருக்கிற வேல்யூஸ், இந்த x is equal to 0, x is equal to 1 by 8 எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம், ஒன்னா கொண்டு போய் f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ f of 0 எடுத்துக்கோங்க. என்ன இருக்கும், 6 into 0 power 4 by 3 minus 3 into 0 power 1 by 3. 0 into any number, 0 power any number is 0. இங்கேயும் 0 தான் வரும். So answer. அடுத்து நம்ம x ஓட வேல்யூ என்னது, x is equal to 1 by 8. அதை கொண்டு போய் இந்த f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். So f of 1 by 8. அப்ப என்ன வரும், 6 into 1 by 8 whole power 4 by 3 minus 3 into 1 by 8 whole power 1 by 3. இது எப்படி இது பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா 6 into
இந்த 1/8க்கு என்னது பவர் 4. பவர் 4 என்னது 8 டைம் 4 டைம்ஸ் என்னது 8 எழுதிக்க வேண்டியதுதான். 1/3ங்கிறதுனால இது என்னது அர்த்தம் cube root of அந்த 4/8. ஓகே, மைனஸ் 3 இன்டூ இங்க என்னது பவர்ல மேல 1 தான் இருக்கு, அப்ப 1/8. அப்ப 1/3ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம், இதை cube root of 8ன்னு எழுதி போறோம். அப்ப என்ன ஆயிடும் 6 இன்டூ இந்த 3 8க்கு பதிலா நம்ம ஒரு 8 எடுத்து எழுதிக்குவோம். அப்புறம் cube root of 8ன்னு இருக்கும் இல்லையா, cube root of 8 என்னது அந்த 8 ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் 2 வரும். அப்ப 3 2 இருக்கிறதுனால ஒரு 2 வெளியில எடுத்துக்கலாம். மைனஸ் 3 இன்டூ அதே மாதிரி இங்க பாருங்க cube root of 8ன்னு இருக்கு. அப்ப 3 தடவை 8 என்ன செஞ்சுக்கலாம், ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு வரும். அப்ப 3 2க்கு பதிலா ஒரு 2 வெளியில எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆயிடும், இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 3/8 மைனஸ் 3/2. இப்ப இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 3 மைனஸ் இங்க 2 இருக்கு இல்லையா, 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க. இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரி 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 12ன்னு ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும், மைனஸ் 9 டிவைடட் பை 8. அப்ப f of 1/8 ஓட வேல்யூ என்னது, மைனஸ் 9/8. மீதி ரெண்டு வேல்யூஸ் என்னது, மைனஸ் 1 எடுத்து எழுதப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் 1 போட்டுக்கலாமா. மைனஸ் 1க்கு என்ன வேல்யூ 6 இன்டூ மைனஸ் 1 ஹோல் பவர் 4/3 மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 1 ஹோல் பவர் 1/3. மைனஸ் 1க்கு பவர் 4 எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஈவன் நம்பர் ஆயிடும். அப்ப 6 இன்டூ 1 மைனஸ் இங்க என்னது இருக்கு, மைனஸ் 1 ஹோல் பவர் 1. அது பண்ணா என்னது ஆட் நம்பர், அப்ப மைனஸ் 1 வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1ன்னு ஆயிடும். அப்ப இங்க ஒரு 3 இருக்கிறதுனால என்ன போட போறோம், 3 இன்டூ 1 3. ஸோ 6 பிளஸ் 3 இஸ் 9. ஓகேவா, அடுத்தது என்ன செய்யணும், f of 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போறோம். f of 1 என்னது 6 இன்டூ 1 பவர் 4/3 மைனஸ் 3 இன்டூ 1 பவர் 1/3. 1ங்கிறது பாசிட்டிவ் நம்பர், என்ன பவரா இருந்தாலும் அது 1 தான் வரக்கூடாது. அப்ப 6 மைனஸ் 3 which is equal to 3. அப்ப நம்மள்ட்ட இப்ப 4 வேல்யூஸ் இருக்கு, 0 மைனஸ் 9/8 9 and 3. இப்ப இது என்ன செய்ய போறோம், நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னா எழுத போறோம். அப்சல்யூட் மேக்ஸிமம் அதாவது மீப்பெரு பெருமம் எது உள்ளதுல பெரிய வேல்யூ, இதுல பாருங்க பெரிய வேல்யூ இது 9 தான் பெரிய வேல்யூ. ஓகேவா, அதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். அது மாதிரி அப்சல்யூட் மினிமம் எழுதணும்னா என்ன செய்யணும், உள்ளதுலயே சின்ன வேல்யூ இந்த 4த்துல எதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட மீச்சிறு சிறுமம், அதாவது அப்சல்யூட் மினிமம். ஓகேவா, எது உள்ளதுலயே சின்ன வேல்யூ பாருங்க, இந்த மைனஸ்ல உள்ள வேல்யூ தான் சின்ன வேல்யூ. ஸோ மைனஸ் 9/8.